Pati Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மே 2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே ஒரே மாதத்தில் வர இருக்குதுங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள்னா சிம்ம ராசி நேயர்கள். இவங்களுக்கு இந்த குரு பகவானும் ராகு கேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக இவங்களுக்கு தான் இந்த வாட்டி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி போகிறார். இந்த டைம் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும். இந்த கடகராசி அன்பர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் கன்சல்டிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகா ஆசிரியை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே முடிஞ்ச கடகராசி அன்பர்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டா போதும். இப்போ ஒரு அறிவுரை அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டா போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குமா. சிம்மராசிக்கு ஜென்மத்தில் கேது வருது. ஜென்மத்தில் கேது வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி அரண்மனையில் ராணி, நான் சொல்கிறது கேளுங்க, அரண்மனை ராணிக்கு கண்ணு தெரியாது. இப்போ அரண்மனை ராணிக்கு எத்தனை நகை இருக்கும், அந்த அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும், எத்தனை வேலையாட்கள் இருப்பாங்க, எத்தனை குதிரை இருக்கும், எத்தனை யானை இருக்கும், எத்தனை தேர் இருக்கும், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் கண்ணு தெரியலன்னு என்ன ஆகும்? இதெல்லாம் இருந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இது இருக்கும். பட் வெரி சேலஞ்சிங் இயர்னு சொல்லலாம். சேலஞ்சிங்காக இயர் தான். நீங்கள் இது ரொம்ப டஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ரொம்ப பெருசாக பயந்துக்காமல் ஹேண்டில் பண்ணணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கணவரையோ மனைவியோ யாராவது உங்ககிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தாலோ, இல்லை நீங்களோ உங்கள் மனசுக்கு தோணினாலோ அவங்களை தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம நேரம் அப்படி காண்பிக்க வைக்கிது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அஷ்டம சனி கூட இருக்கிறவங்களுக்கு அதோட பிரச்சனை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இவன் சேஷ்டம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கிறது. சரி, நான் என்ன சார் பண்ணுவேன், நான் போட்டு இப்படி படாத பாடுபட்டா என்ன பண்ணுவேன்? சிம்பிளான சில டெக்னிக் சொல்லித்தரேன், இதை மட்டும் கடைப்பிடிச்சா சூப்பராக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு மைனஸ் சொன்னேன்ல, குரு பயிற்சியை பற்றி சொல்லணும். குரு சூப்பராக இருக்கார் உங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனையும் 50% சால்வ் பண்ணி கொடுத்துருவார். மீதி ஒரு 50% அவரே சால்வ் பண்ணால் நல்லா இருக்குமே சார், அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னா யாரையும் நம்பக்கூடாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையாக உடனே மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்ககிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட விட்டுருங்க. அதை அதாவது மற்றவங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க நபர்கிட்ட விட்டுருங்க. 3வது மனுஷன் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் சிம்மராசி ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி மேல் தாமரை மாதிரி இருந்துட்டாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார் இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை முழுசாக பிடிச்சிக்கணும். அவங்க பிள்ளையாரை முழுசாக பிடிச்சிக்கணும். ராகு கேதுக்கு அதை மட்டும் இருந்துட்டுனா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பயப்பட வேண்டியது. ஓகே, ராகு என்னதான் 50% பிரச்சனையை கொடுத்தாலும் குரு ஒரு 50% எடுத்துக்கிறாங்க. பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஓகே, சூப்பர் சார், சூப்பர். சரி, இப்போ மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டு பேருமே ஒரே மாதத்தில் சஞ்சரிக்க இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக பொது பலன்கள் உங்ககிட்ட இருந்து. சூப்பர்மா. ராகு 20/5/2025 இந்த நாள் அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது கேது பார்த்தீங்கன்னா அதே நாளில் ராகு கேது ஒரே மாதிரி தான் பயிற்சி ஆவாங்க. அதே நாளில் பார்த்துட்டிங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது குரு பயிற்சி. அதுக்கு முன்னாடியே 6 நாளைக்கு முன்னாடி 14/5/2025 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு அதிச்சார பயிற்சி ஆவார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு திருப்பி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவார். இந்த அக்டோபர் மாதம் திருப்பி கடகத்துக்கு போகிறாரு. போயிட்டு டிசம்பர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ராகு கேது என்னென்ன விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு அகோரகாரகர்னு சொல்லுவாங்க. கேது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஞானகாரகர்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழந்தை சொன்ன பேச்சை கேட்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த அகோர காரகர்னால் என்னென்னா,
தன் நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைகள் ராகுக்கு நிறையா வரும். ராகு தசையெல்லாம் நடக்கும்போது நிறைய பேர்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பழகினீங்கன்னா புரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கோவமாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, தன்னுடைய கோவத்தில் மற்றவங்களை அடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட தப்பு இருந்தாலும் அந்த கோவத்தினால வெளிக்காமிச்சு அதை மற்றவங்களை வந்து காம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க வந்தாலே பயமாக இருக்கும் வீட்டில எல்லாம். ஐயோ வந்துட்டார், எதை பேச போகிறோம், டம்ளர்லாம் ஒழுங்காக எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க. இது ராகுவுடைய கேரக்டர். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ஞானம். என்னங்க லைஃப் இது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விதமான விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லது. சில ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாமி சாமி கோயில் கோயில்ன்ட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ ப்ளஸ் தான், நல்லது தான். அதுவே ஒரு கெட்டதாக கூட வீட்டில் சொல்லுவாங்க. சார் காலையில் போனோன்னா சாயந்தரம் தான் சார் கோயிலேருந்து வரா, எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் கேது தரக்கூடிய ஒரு விஷயம். அரசனும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் கேது. கேதுவுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்கு. அப்போது இது என்ன பண்ணும், ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு தனி மனிதனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ராகு வந்து கும்பத்தில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கோயில் கோபுரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கோபுரம் சிதைவடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1.5 வருஷம் இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி மலைக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் சில சின்ன விபத்துக்களை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல கூட்டாக, இப்போ கூட ஏதோ இந்த பெரிய ஒரு மேலா நடக்கும் பொழுது நிறைய பேர் இறந்தது, இந்த மாதிரி ஒரே கூட்டாக இறந்த விஷயங்கள் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு சில தடங்கல்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் வரும். தீ விபத்து, அதே போன்று அரசர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்கிறத நம்ம பொதுவான பலன்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இங்கே குரு பயிற்சி வந்து இப்போ மிதுனத்துக்கு போகிறார். நீங்கள் இந்த யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுட்ருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லெக்சரர், ஹெச்ஓடி, கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கோம். ஸ்கூலில் வேலை பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கோம். டியூஷன் சென்டர்ஸ் நடத்தின்னு இருக்கவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காலேஜ் ஸ்கூலில் ஓடாமல் இந்த ஸ்கூல்லாம் திருப்பி ஓட ஆரம்பிக்கும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. டெக்னாலஜிஸோடைய டெவலப்மெண்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய, ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், ஃபேட்டு, ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்கள், யோகா சென்டர்ஸு, ஜிம்மு, இதனுடைய இது வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, இது சம்மந்தமான பிரச்சனை. முந்தியெல்லாம் இந்த நீர் கட்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கழுத்து வீங்கி நீர் கட்டி அந்த அம்மா போடுறதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பொதுவான பலன்களாக இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது இல்லையா, இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க 2 பேரும் ஒரே மாதத்தில் வர்றது அப்படின்னா? அதாவது பொதுவாக இந்த வாட்டி நல்லா இருக்கிறது, நம்ம குரு ராகு மட்டும் எடுத்துக்காமல் சனியும் சேர்ந்து, ஏன்னா சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிருக்காரு. சனி, குரு, ராகு, கேது இதை வைத்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. மிதுனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. துளாராசிக்கு பரவாயில்லையா இருந்துட்டுருக்கும். துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனுஷுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? ஃபஸ்ட்டு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ப்ளஸ் அவங்களோட ராசியிலேயே கேது வரார். அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். அடுத்தது தனுஷுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 50% வீக்காக இருக்கிறது என்னென்னா அர்த்தாஷ்டம சனினால ஒரு 50% வீக்காக இருக்குது. பட் ஏன்னா குரு பார்வையினால அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். விருச்சிக ராசி கவனமாக இருக்கும். குரு 8ல் போய் மறையிறார். ஸோ விருச்சிக ராசி ஒரு முடிவு எடுக்கும்பொழுது, ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது. 7.5 சனினால் பயம் இருக்கிறவங்க மீனம், அடுத்து மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில் நம்ம பார்த்தோம். குரு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது சிம்ம ராசி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி. ஓகே. இப்போ வந்து பொதுவான வளங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து ஏதாவது பொதுவான வழிபாடு இல்லை வந்து இந்த கடவுளை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்கள தற்காத்துக்கலாம் அப்படின்னா?
ஃபஸ்ட்டு இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே. துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் மலையில் இருக்கிறதோட வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்காம்பாளை பார்த்துக்க, மூகாம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறது, அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு ரொம்பவுமே ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிரத்திங்கரா வழிபாடெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதுமாரி பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்போ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஆதி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.